பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்கிறேன். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டியூட்டோரியல் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல 6th ப்ராப்ளம். ஓகேமா, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கம்மா, a ஈக்குவல் டு நம்பரா கொடுக்காம ஒரு ஃபார்மட்டா ஒரு கண்டிஷனா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேமா, இதை நம்ம ரோஸ்டர் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா சம் செட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். a ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x belongs to w. w என்னன்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா என்னன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 0 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ x less than 2. இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க பார்த்து நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இது என்னன்னா ஹோல் நம்பர் less than equal to இந்த கண்டிஷன் நம்ம நல்லா நோட் பண்ணணும். ஓகேமா, b equal to x belongs to natural number. n for natural number start from 1. ஓகேமா, இப்போ இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, less than equal to 4. அப்ப 4 நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகேமா, இப்போ எழுதலாம். ஃபர்ஸ்ட் given data எழுதலாமா, சொல்யூஷன் given data என்ன கொடுத்திருக்காங்கமா, a equal to x belongs to w for x less than 2. மீனிங் என்னமா, x ஆனது ஹோல் நம்பர். ஓகேவா, ஹோல் நம்பர் x less than 2 அப்படினா இங்க less than மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு 2 இன்க்ளூட் ஆக கூடாது. அப்ப என்ன நம்பர்லாம் வரும், 0 ஹோல் நம்பர் ஸ்டார்ட் फ्रॉम 0. ஓகேவா, 0, 1 2 வந்து நம்ம வர கூடாது. சோ அந்த கண்டிஷன் வந்து 2 ஓட கம்மி. சோ நமக்கு 2 இன்க்ளூட் ஆகாது. அவ்வளவுதான். ஓகேமா, நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கமா, கண்டிஷன் x belongs to natural number given 1 less than x less than equal to 4. ஓகேமா, பாருங்க x belongs to natural number start from 1. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க, இது less than equal to நமக்கு கொடுக்கல. சோ வந்து 1 வந்து இன்க்ளூட் ஆகாது. 1 க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 2 3 4 வந்து அதுக்கு முன்னாடி less than equal to கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு 4 இன்க்ளூட் ஆகும். 2 3 4 இதான் நமக்கு given நம்பர். ஓகேமா, இந்த ஃபார்மட்டுக்கு பேர் என்னன்னா செட் பில்டர் ஃபார்ம். இந்த ஃபார்மட்டுக்கு பேர் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேமா, சி வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கமா, சி டைரக்டாவே நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், அப்படி எடுத்துறதெல்லாம் 3,5. இந்த மூணுமே வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம். ஓகேவா, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கன்சிடர் பண்ணலாமா, a cross b யூனியன் c equal to a cross b யூனியன் a cross c. ஓகேமா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் இத நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் கன்சிடர் பண்ணலாமா. this is for left hand side, this is for right hand side. ஓகேமா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கன்சிடர் பண்ணலாம். என்ன இருக்குமா, a cross b யூனியன் c. ஃபர்ஸ்ட் b யூனியன் c என்னங்கறத பார்க்கலாம். b யூனியன் c என்னன்னா, b ஓட நம்பரையும் c ஓட நம்பரை நம்ம சேர்த்து எழுத போறோம். ரிப்பீட்டட் நம்பர் இருந்துச்சுனா 1 டைம் தான் எழுதணும். ஓகேவா, இப்போ b என்னன்னா 3 2 3 4. ஓகேவா, இந்த 3 5. அப்ப என்னலாம் எழுதலாமா, 2 3. ஓகே, 3 2 டைம்ஸ் இருக்கறனால 1 டைம் எழுதினா போதும். இது 4 5. ஓகேவா, 2 3 4 5. நெக்ஸ்ட் a cross b யூனியன் c. ஓகேமா, கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு. இப்போ a equal to a ஓட நம்பர் எதுனா 0, 1. கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் b யூனியன் c என்னமா 2 3 4 5. எப்பவுமே கிராஸ் ப்ராடக்ட் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ n of a என்னமா இருக்கு 2, n of b எவ்வளவு மார்க், b யூனியன் c என்னமா இருக்கு 4. அப்ப ஆன்சர் நமக்கு 2 into 4 equal to 8 நம்பர் ஆஃப் பேர் வந்து நமக்கு கிடைக்கணும். பார்க்கலாம், பார்க்கலாமா. ஓகேவா, a cross b யூனியன் c equal to பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம 0 ரெஃபரன்ஸ் ஆயிக்கலாம். 0 ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம அந்த 4 நம்பரே நம்ம பேர் பண்ணலாம். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. ஓகேமா, நெக்ஸ்ட் இத பார்ட்டிஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னமா இருக்கு, 2, ஃபர்ஸ்ட் வந்து இது 0 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் 1 நம்பர் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஓகேமா, டோட்டல் எத்தனை நமக்கு கிடைச்சிருக்கு, 1 2 3 4 5 6 7 8. டோட்டல் வந்து நமக்கு 8. இத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணலாம். ஓகேமா, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கன்சிடர் பண்ணலாமா. ரைட் ஹேண்ட் சைடு என்னமா இருக்கு, a cross b. ஓகே, a cross b. a ஓட எலிமெண்ட் என்னமா இருக்கு, 0, 1. 0, 1 கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் b ஓட நம்பர் என்னமா 2 3 4. ஓகே, 2 3 4. இப்போ பாருங்கம்மா, இப்போ நம்பர் எத்தனை எலிமெண்ட் வரும்னு பார்க்கலாமா. இதுல n of a என்னமா, n of a equal to 2. இதுல என்ன n of b என்னமா 3. அப்போ 2 into 3 equal to 6. நமக்கு டோட்டல் 6 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வரும். ஓகே, 6 நம்பர் ஆஃப் பேர் எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கணும். பார்க்கலாம். ஓகேவா, a cross b equal to பாருங்க 0 நம்ம ரெஃபரன்ஸ் ஆயிக்கலாமா, 0, 2. ஓகே, 0, 2, 0, 3, 0, 4. ஓகேமா,
நெக்ஸ்ட் இப்போ நம்ம 1 0 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 ரெஃபரன்ஸ் வச்சு ஒவ்வொரு நம்பரை நம்ம பேர் பண்ணலாம். 1, 2, 1, 3, 1, 4. ஓகேவா? இப்போ எத்தனை நம்பர் கிடைச்சிருக்கு? 1 2 3 4 5 6. ஓகே, நமக்கு 6 நம்பர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னமா இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல ரைட் ஹேண்ட் சைடு வந்து செகண்ட் ஆப்ஷன் A cross C. ஃபர்ஸ்ட் வந்து A ஓட எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதலாம். 0, 1 கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் C ஓட நம்பர் என்னமா? 3, 5. 3, 5. இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? இதுல நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். n of A என்னமா? 2. n of C என்னமா? 2. 2 into 2 equal to 4. நமக்கு வந்து டோட்டல் 4 எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். பார்க்கலாம். A cross C equal to பாருங்க 0, 3, 0, 5, 0 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1, 3, 1, 5. ஓகேமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இத நம்ம A cross B யும் A cross C யூனியன் பண்ண போறோம். இப்போ A cross B யூனியன் A cross C. ஓகேவா? பாருங்க ரெண்டே ரிப்பீட்டட் நம்பர் இருந்துச்சுனா அத நம்ம ஒன் டைம் எழுதினா போதும். இப்போ A cross B நமக்கு 0, 2 இருக்கு. இங்க அப்ப நம்ம எழுதுவோம் 0, 2, 0, 3 இங்க இருக்கு நம்ம ஒன் டைம் எழுதினா போதும். நம்ம 0, 3, நெக்ஸ்ட் 0, 4, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் ஆர்டர் வைஸ் எழுதணும். ஓகேவா? 0, 4 க்கு அப்புறம் 0, 5, 0, 5, நெக்ஸ்ட் 1 டேர்ம் 0 கம்ப்ளீட் ஆயாச்சு. இங்க 1 ல ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 1, 3 இங்க இருக்கு பாருங்க. 1, 3 இங்க இருக்குமா? இங்க இருக்கு. சோ ஒன் டைம் எழுதணும். அப்ப 1, 3, 1, 4. நெக்ஸ்ட் இங்க எதுவுமே இல்லாம எலிமெண்ட் ஆனா பட் இங்க வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு 1, 5. நம்ம அதை நம்ம இன்க்ளூட் பண்றோம். ஏன்னா யூனியன் இல்லையா? சோ நம்ம இன்க்ளூட் பண்றோம். பாருங்கமா ஃபர்ஸ்ட் from 1 and 2 கொடுத்திருக்க ஈக்குவேஷன் அப்படி எழுதலாம். A cross B union C equal to A cross B union A cross C. Okay ma? Is verified. Okay ma? இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்கமா? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Okay ma? இப்போ இதே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கன்சிடர் பண்ணலாம். இந்த பார்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பார்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேமா? பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்துக்கோங்கமா. A cross B intersection C. ஃபர்ஸ்ட் B intersection C என்னங்கறத பார்க்கலாமா? B க்கும் C க்கும் பொதுவான நம்பர் என்னமா வரும்? B 2 3 4 இருக்குமா? 3 5. ஓகேவா? காமன் நம்பர் மட்டும் தான் எடுக்க போறோம். காமன் நம்பர் என்னமா? 3 5. இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்குமா? சோ 3 மட்டும் தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் A cross B intersection C. ஓகேவா? A cross B intersection C. ஓகேமா? A ஓட எலிமெண்ட் என்னமா இருக்கு? 0, 1 cross product of C. ஓகேவா? இப்போ நம்ம cross product பண்ணா A cross B intersection C equal to இப்போ 0 வை ரெஃபரன்ஸ் வச்சு ஒவ்வொரு நம்பரை நம்ம பேர் பண்ண போறோம். ஓகேமா? இப்போ என்னமா வரும்? இப்போ நமக்கு பார்க்கலாம் எத்தனை எலிமெண்ட் வரும்னு பார்க்கலாம். n of A equal to 2. ஓகேமா? n of B equal to B intersection C equal to 3. இந்த one part. அப்ப என்னமா வரும்? 2 into 1 2 into 1 equal to 2. நமக்கு டோட்டல் வந்து 2 எலிமெண்ட் தான் நமக்கு கிடைக்கும். பார்க்கலாம். 0, 3 ஒரு பேர் 1, 3. இத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணலாம். பார்ஷன் பண்ணிட்டு நீ ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடுல கொடுத்திருக்காங்க A cross B. ஓகேவா? A cross B. A ஓட எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதலாம். 0, 1 cross product of B ஓட எலிமெண்ட் என்னமா? 2 3 4. ஓகேவா? 2 3 4. நெக்ஸ்ட் A cross B மா? A cross B. இப்போ 0 ரெஃபரன்ஸ் வச்சு ஒவ்வொரு நம்பரா நம்ம பேர் பண்ண போறோம். பாருங்க 0, 2 0, 3 0, 4. இப்போ 0 கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 1. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 1 இருக்குமா? சோ 1 வச்சு நம்ம ஒவ்வொரு நம்பரா பேர் பண்ண போறோம். 1, 2 1, 3 1, 4. ஓகேமா? இப்போ பாருங்க இது பாருங்க நம்பர் ஆஃப் A வந்து என்னவா இருக்கு? நம்பர் ஆஃப் A n of A equal to 2, n of B equal to 3. 2 into 3 equal to 6. 1 2 3 4 5 6. 6 எலிமெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேமா? நெக்ஸ்ட் A cross C. A cross C equal to ஃபர்ஸ்ட் A ஓட எலிமெண்ட் எழுதலாம். 0, 1 cross C ஓட எலிமெண்ட் என்னமா? 3, 5. 3, 5. இப்போ பாருங்க n of A வந்து 2, n of C equal to 2. 2 into 2 equal to 4. நமக்கு வந்து டோட்டல் 4 எலிமெண்ட்ஸ் கிடைக்கணும். கிடைக்குதான்னு பார்க்கலாம்.
0 பேஸ் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு நம்பரை பேர் பண்ணலாம் 0,3 0, 5 ஓகேமா கமா இப்போ நம்ம 0 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்பர் 1 ஓகே 1,3 1,5 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எழுதலாம் a cross b இன்டர்செக்ஷன் a cross c மீனிங் என்னமா a cross b க்கும் a cross c க்கும் உள்ள பொதுவான நம்பர் மட்டும் தான் நம்ம எழுத போறோம் அப்போ பொதுவான நம்பர் என்னன்னு பாருங்க a cross b a cross c ஓகே 0,2 இங்க இல்லமா 0,3 இங்க இருக்கு சோ 0,3 0,4 இங்க இருக்கு இங்க இல்லமா அப்ப எழுத முடியாது நெக்ஸ்ட் வேற என்னமா 1,2 இங்க இருக்கு இங்க இல்ல 1,3 இங்க இருக்கு சோ 1,3 ஓகேமா நெக்ஸ்ட் 1,4 இங்க இருக்கு பட் இங்க இல்ல ஓகேவா கரெக்ட்டா கம்பேர் பண்ணுவோம் 0,3 1,3 இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுக்கலாமா from equation 1 and 2 கொடுத்துக்க ப்ராப்ளம் அப்படியே எழுதலாமா a cross b intersection c equal to a cross b intersection a cross c is verified ஓகே நம்ம இப்ப செகண்ட் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி தேர்ட் பார்ட் என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் பார்ட் equal to a union b cross c equal to a cross c union b cross c ஓகேமா இப்போ இதே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கன்சிடர் பண்ணலாம் அப்படி பிரிச்சிடலாம் பார்ஷன் பிரிச்சிடலாம் பார்க்கலாமா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு a யூனியன் b ஓகேமா a b நம்ம யூனியன் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் a ஓட எலிமெண்ட் அப்படியே எழுதலாம் 0,1 யூனியன் b ஓட வேல்யூ என்னமா இருக்கு 2 3 4 ஓகேவா 2 3 4 அப்போ a யூனியன் b ஈக்குவல் டு என்ன வரும் 0, ஆர்டர் வைஸ் எழுதணும் 1, 2, 3, 4 ஓகேமா நெக்ஸ்ட் இப்போ a யூனியன் b cross c ஓகே a யூனியன் b cross c எப்பவே ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள கண்டிஷனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வொர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரிமைனிங்ஸ் நம்ம பண்ணணும் ஓகே வந்து பிராக்கெட் எழுதுறது a யூனியன் b சோ அத நம்ம ஃபர்ஸ்ட் படிப்போம் நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா 0 1 2 3 4 கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் c ஓட நம்பர் என்னமா 3, 5 இப்போ நமக்கு எத்தனை நம்பர் வரும் பாருங்க n of a union b equal to என்னமா 5 n of c equal to என்னமா 2 அப்போ 5 cross 2 equal to total 10 number of pair elements கிடைக்கும் a union b cross c equal to பாருங்க ஃபர்ஸ்ட் 0 ரெஃபரன்ஸ் வச்சு ஒவ்வொரு நம்பரா பேர் பண்ணலாம் 0,3 0,5 ஓகே இப்போ 0 கம்ப்ளீட் ஆயாச்சு நெக்ஸ்ட் 1 3 1,5 நெக்ஸ்ட் 2 ரெஃபரன்ஸ் வச்சுமா 2,3 2,5 next 2 complete ஆயிடுச்சுமா next 3 3,3 3,5 next 4 ரெஃபரன்ஸ் வச்சுமா 4,3 4,5 டோட்டல் எத்தனை நம்பர் கவுண்ட் பண்ணலாமா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேமா இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு எடுக்கலாம் நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க a cross c யூனியன் b cross c ஓகேமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் a cross c என்னங்கறத பார்க்கலாம் a cross c ஃபர்ஸ்ட் a ஓட எலிமெண்ட் அப்படியே எழுதலாம் 0,1 cross c ஓட எலிமெண்ட் என்னமா 3,5 இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம் a cross c equal to 0 ரெஃபரன்ஸ் வச்சு ஒவ்வொரு நம்பரை நம்ம பேர் பண்ணலாம் 0,3 0,5 ஓகேமா நெக்ஸ்ட் 1 ரெஃபரன்ஸ் வச்சு 1,3 1,5 நெக்ஸ்ட் இப்போ என்னமா b cross c ஃபர்ஸ்ட் b ஓட எலிமெண்ட் எழுதலாம் 2 3 4 cross product of c first என்ன நம்பர் இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் எழுதணும் செகண்ட் உள்ளது செகண்ட்ல தான் எழுதணும் ஓகேவா c equal to c number 3,5 இப்போ பண்ணலாம் a cross b cross c equal to பாருங்கமா 2 ரெஃபரன்ஸ் ஆச்சு ரெண்டே பேர் பண்ணலாம் 2,3 2,5 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் 3 3,3 3,5 நெக்ஸ்ட் 4,3 4,5 இப்போ நம்ம b cross c கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்றோமா ரெண்டே நம்ம யூனியன் பண்ண போறோம் a cross c யூனியன் b cross c equal to a cross c நம்ம a cross c ஓட ஆன்சரையும் இது நம்ம யூனியன் பண்ண போறோம் ஆர்டர் வைஸ் ஓகேவா 0,3 ஃபர்ஸ்ட் எழுதலாம் 0,3 0,5 0 ஆர்டர்லாம் ஃபர்ஸ்ட் எழுதலாமா 0 ஆர்டர் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் 1,3 1,5 ஓகேவா நெக்ஸ்ட் 2 செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் எழுதலாம் 2,3 2,5 நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்டர் 3 நம்பர் ஸ்டார்ட் ஆகுது 3,3
comma 3, comma 5, comma 4, comma 3, comma 4, comma 5. Total எத்தனை எலிமெண்ட் வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுக்கலாம். பாருங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்குங்க. 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. ஓகேமா? From 1 and 2 கொடுத்துக்க ஈக்குவேஷன் அப்படி எழுதலாம். A union B cross product of C equal to A cross C union B cross C is verified. 3 properties நம்ம verify பண்ணிட்டோம்.